அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் கபுலாக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்கும். கடன், கல்யாணம், எவ்வளோ தேவைகள் இருக்கும். கல்யாணம் ஆகலை, கடனுக்கு நம்ம திக்ரு மூலயமா தான் நம்ம திக்ரு நிறைய நம்ம செஞ்சோமோ அல்லாஹ் நம்ம நெருங்க முடியும். அல்லாஹ்கிட்ட நம்ம திக்ரு மூலயமா அல்லாஹ்கிட்ட நம்ம தேவைகள் அனைத்தையுமே நம்ம நிறைவேற்றிக்கலாம். திக்ரு செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்போம், கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். நம்ம தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் மறுக்காமல் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன திக்ருனா, வல்லாஹு ஹஃபூரு ரஹீம். இந்த திக்ருடைய பொருள், அல்லாஹுதான் மன்னிக்க கூடியவனாகவும் கருணையானவனாகவும் இருக்கின்றான் என்று பொருள். இது ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு திக்ரு அல்லாஹுடைய 3 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திக்ரெல்லாம் ஏன் இவ்வளோ சிறப்புனா, அல்லாஹ் முதல்ல அழைக்கிறோம், 2வதாக மன்னிப்பு கேட்குறோம், 3வதாக ரஹீம் என்கின்ற துவாக்களை கபுலாக்கக்கூடிய அந்த ஒரு பேரை கொண்டு, அல்லாஹுடைய பேரை கொண்டு நம்ம துவா செய்கிறோம். அதனால தான் இவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஒரு திக்ராக இருக்குது. இந்த ஒரு திக்ரை நம்பிக்கையோடு ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீரை அல்லாஹ்வே துடைப்பான். அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஓதுவோம். ஒரு வாட்டியும் அல்லாஹ் சோதிப்பானை தவிர கைவிட மாட்டான். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தேவைகளையும் உங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.